ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து போல்கின்றோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் நீர் உலகத்தை மீட்டீர். இயேசு பலவீனமாக இரண்டாம் முறை மீண்டும் நிலத்தில் கீழே விழுகின்றார். காயங்களிலிருந்து இரத்தம் வழிகிறது. உடல் முழுவதும் அகோர வேதனை. நான் மண்ணில் விழுந்து விட்டேன். என் ஆன்மா வருத்தத்தால் தளர்ந்தது. சுற்றும் நிற்போர் பரிகசிக்கின்றார்கள். அவர் அதை ஒன்றும் கவனிக்கவில்லை. என் தந்தை எனக்கு தந்த பான பாத்திரம் நான் குடிக்க வேண்டியதல்லவா? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதை தவிர மற்றொன்றையும் விரும்பவில்லை. மனித பாவங்களின் சுமையெல்லாம் சுமந்த ஆண்டவரே, உமக்கு ஆறுதலாக இருக்க நாங்கள் உம்மிடம் வருகின்றோம். உதவியின்றி எங்களால் எதுவும் செய்யலாது. அனுதின வாழ்க்கை பிரச்சனைகளால் நாங்கள் தொடர்ந்து விழுந்து எழுத முடியாமல் தவிக்கின்றோம். உமது திருக்கரத்தை நீட்டி எங்களை எழுப்பி அருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றும் உடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே, இறையன்னே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித இறையன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும்.